अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम भूमिष्ठापि न यात्र भूस्त्रिदेवतोऽप्युच्चैरदस्तापि या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतं यस्यामृता जन्तवः सा नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरैः सुरैः सेव्यते। सा काशी त्रिपुरारिराजनगरी पायादपायाज्जगते। पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गङ्गासदापां भवपाशसापां शिवाविमुक्ताम् अमृतैकशुद्धिं मुक्ताविमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यच्छ्रुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैर्तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मन्त्रो न काशी सदृशी पुरी न विश्वेशसमं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा स्वन्यां सिद्धिं गवेषयेत्। வைஸ்வானரர் காஷியில தபஸ் பண்றார். அந்த தபஸ் பலமாக பரமேஸ்வரன் ஆவிர்பவிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். கிருஹபதி அப்படிங்கிறது வைஸ்வானரனுடைய பெயர். கார்கவத்ய அக்னி அப்படின்னு சொல்றவன். அப்படி இருக்கக்கூடிய கிரகபதிக்கு முன்னாடி பரமேஸ்வரன் எப்படி தோன்றார்னா, முதல்ல இந்திரனுடைய ரூபத்தை தரிச்சு வராராம். ஏன்னா இந்த வைஸ்வானரருக்கு இடிமின்னல்னால பாதம் ஏற்படணும் 12வது வயசுலன்னு நிர்ணயம் இருக்கிறதுனால நாரதர் சொல்லிட்டு போயிருக்கார். அந்த விதி வசத்தினால முதல்ல அது தீரணுங்கிறதுக்காக இந்திரன் வேஷத்துல ரூபத்துல வரார் பரமேஸ்வரன். அப்போ வைஸ்வானரர் சொல்றார், உங்கள்கிட்ட எனக்கு வரம் தேவையில்லை, உங்ககிட்ட வரம் கேட்கறதுக்காக இத்தனை நான் தபஸ் பண்ணல, ஈஸ்வரன் கிட்டதான் நான் வரம் கேட்கணும்னு இருக்கேன். அதனால நீங்க இங்கேருந்து போயிடுங்கோ அப்படின்னு சொல்றார். நாகம் ரிணே வரம் தொத்தகா சங்கரோ வரதோஸ்திமே. உங்ககிட்ட எனக்கு வரம் தேவையில்லை, நான் சங்கரன் கிட்ட வரத்தை வாங்கிக்கிறேன்.
நீங்க கிளம்பலாங்கிறார். இந்திரன் விடமாட்டேங்கிறார். நமத்த சங்கரோ அஸ்தி அந்யஹா, என்ன தவிர என்ன சங்கரன். இதுல தாத்பரியம் என்னன்னா, பரமேஸ்வரன் தான் இந்திரனாக இருக்கிறது, பரமேஸ்வரன் தான் சர்வ தேவதையா இருக்கிறது. அதுதான் இங்க இந்திரனாக பரமேஸ்வரனே சொல்றார், நமத்தஹா சங்கரஹா அஸ்தி அந்யஹா, எனக்கு வேறானவர் இல்ல சங்கரன். அதனால நான் தான் தேவதேவோஸ்மியகம் சிஷோ, எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறது நான் தான். இந்திரன் தானே எல்லா தேவர்களுக்கு அதிபதி. இப்போ எனக்கு வேற ஒரு தவறையா இருக்கிற ஒரு சங்கரனை எதுக்கு நீ இப்ப பிரார்த்திக்கிற, நான் கொடுக்கிற வரத்தை வாங்கிக்கோன்னு சொல்றார். விகாய பாலிஷத்துவம் துவம் வரம் யாஜயஸ்வ மாம், எங்கிட்ட வாங்கிக்க வரத்தை, உனக்கு என்னத்துக்கு இதுக்காக பரமேஸ்வரன் வரணும்னு அடம் பிடிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கவும் உடனே கோபப்படுறார் வைஸ்வானரர். ஹே அகல்யாபதி, கௌதமர் தான் அகல்யாபதி, இங்க இவரை சொல்றாராம், நீ கிளம்பி போயிடு. ஏன்னா நீ சரியான விருத்தம் இல்லாதவன். அதை தவிர நான் பசுபதியை தவிர வேற யார்கிட்டையும் ந பிரார்த்தையே பசுபதேர் அந்யம் தேவாந்தரம் ஸ்புடம், வேற யார்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன். வாங்கறதா இருந்தா ஈஸ்வரன்ட்டு தான். கண்ட இடத்துலயும் போய் யாஜகம் பண்ற வழக்கம் எனக்கு கிடையாது அப்படின்னு ஒண்ணு இந்திரனுடைய கண்ணு செவந்து போயிடுதான். கையில இருக்கக்கூடிய குலிஷ ஆயுதம் இருக்கே, உத்தியம்ய குலிஷம் கோரம் பீஷயாமாச பாலகம், கையில இருக்கிற அந்த குலிஷாயுதத்தினால பயமுத்துறாராம் அந்த பையனை. அந்த வஜ்ராயுதமானது நூற்றுக்கணக்கான மின்னல்களை வெளிப்படுத்துறதா அவன்கிட்ட காமிச்ச உடனே நாரதர் சொன்னது மனசுக்கு வந்துடுத்து. சரி, நம்மளோட காலம் முடிஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லி பயந்து போயிட்டாராம் அவர். உடனே பரமேஸ்வரன் அங்க ஆவிர்பவிக்கிறார் முன்னாடி. அது வரைக்கும் பார்த்தோம். அத கௌரி பதிஹி சம்புராபிஹி ஆசீத் தமோனுதஹ உத்திஷ்டோத்திஷ்ட பத்ரந்தே ஸ்பர்ஷை சஜ்ஜீவயன்னிவா. எழுந்துக்கோ எழுந்துக்கோன்னு சொல்லி பரமேஸ்வரர் முன்னாடி ஆவிர்பவிச்சு கையால மெதுவாக தட்டி எழுப்புறாராம். கண்ணை திறந்து பார்க்கறான், எதிர்க்க பரமேஸ்வரன் நிற்கிறார். உண்மையில்ய நேத்திர கமலே சுப்தே இவ திவாக்ஷயே. என்ன பார்க்கறான்? அபஷ்யத்தக்ரேஜ உத்தாய. கண்ணை திறந்த உடனே எதை பார்க்கறான்னா, சம்பும் அர்க்கசதாதிகம், நூற்றுக்கணக்கான சூரியன் ஒரே சமயத்துல உதிக்கிறதாக இங்க பரமேஸ்வரன் எதிர்க்க நிற்கிறார். பாலலோச்சனம், நெத்தியில நெற்றிக்கண், ஆலோக்கிய கண்டேகாலம் ரிஷத்வஜம், கழுத்துல அந்த நீல வர்ணம், நீலகண்டன் பேர், அதை பார்க்கிறார். வாமாங்க சந்நிவிஷ்ட அத்ரிதனயம், வாமபாகத்துல அம்பாள் இருக்கா. சந்திரசேகரம், நெத்தியில பிறையை சூடி இருக்கார். பித்தா பிறை சூடி பெருமானேன்னு கபர்தேன விராஜந்தம் திரிசூலாஜராவாயுதம், ஜட்டாஜூட்டியாக இருக்கிறார். கையில திரிசூலத்தை வச்சுருக்கார். ஸ்புரத் கற்பூர கௌராங்கம், சக்கச்சவேன்னு ஒரு கற்பூரத்து போல வெண்மையான ஒரு தேகம். பரிணத் கஜாஜினம், எருமை யானையினுடைய தோலை தரிச்சுன்னு இருக்கார். பரிஞாய மகாதேவம், உடனே பரமேஸ்வரன் வந்திருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாராம். குருவாக்கியதா ஆகமாது, குருவாக்கியத்தினால இப்படிதான் இருப்பார் பரமேஸ்வரன்றது ஏற்கனவே மனசுல இருந்திருக்கோன்னோ, அதுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தர் எதிர்க்க வந்தார் அப்படின்னு உடனே பரமேஸ்வரன் வந்துட்டாருன்றதை பார்த்து சந்தோஷத்தை அடையறார். கண்ணுல காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு கண்ணுல உடனே ஒரு பாஷ்பம் உதுர்றதா. ஹர்ஷ பாஷ்ப ஆகுலஹா சன்ன கண்டஹா ரோமாஞ்ச கஞ்சுகா, உடம்பெல்லாம் ரோமக்கூர் இது ஏற்படுறதான், மயிர் சிலிக்கிறதான். என்ன க்ஷணம் ஸ்தகிதவத்து, அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாராம். தஸ்தௌ சித்திரகிருதிமத் புத்திரகா, படத்துல இருக்கிற ஒரு சிலை மாதிரி சிலையா நிக்கிறேன்னு சொல்ற மூலியோ அந்த மாதிரி சித்திரகிருத்திம புத்திரகான்னு அப்படி தன்னை மறந்து விஸ்மிருத்தியா ஆத்மனமேவச்சா, தன்னையே மறந்து நிற்கிறாராம். நஸ்தோத்தும் ந நமஸ்கர்த்தும் கிஞ்சித் விஜ்ஞப்துமேவச்சா, ஸ்தோத்திரம் பண்ணல, நமஸ்காரம் பண்ணல, விஜ்ஞாபனம் பண்ணல. யதாசன சசாங்காலம்
ததா அஸ்மித்வாக சங்கரஹா. அப்போ அப்படி இருக்கிற இதை பார்த்துட்டு பரமேஸ்வரனே சிரிச்சுண்டு சொல்றாராம். ஈஸ்வர உவாச்ச சொல்றார், சிசோ கிரகபத்தே சக்ராத் வஜ்ரோத்யதகராதஹோ ஜாதோ பீதோசி மா பைஷீஹி ஜிஜ்ஞாசாதே கிருதாமயா. உனக்கு இந்திரனை பார்த்தா ஒரு பயம் இருக்குங்கிறது தெரியும், பயப்படாத, நான் தான் அந்த ரூபத்துல உன்கிட்ட வந்தேன், ஏன் பயப்பட வேண்டாம். மம பக்தஸ்ய நாசஹா நோ சக்ரஹா ந வஜ்ர ந அந்த கோபி வா. என் பக்தனுக்கு, எந்த ஒரு பக்தனுக்கும் இந்திரனாலேயோ வஜ்ராயுதத்தினாலேயோ யமனாலேயோ பிரபவேத் இந்திரரூபேண மயாயைவ தொம்ஹி பீஷிதா. என்ன, யாராலையும் எந்த விதமான துன்பமும் ஏற்பட முடியாது. அதனால இந்திர ரூபத்தினால நான் வந்தது நான் தான். எந்த இந்திரனும் யமனும் என் பக்தனாகிய உன்னை தொடமாட்டான். அதனால நீ அக்னி ராஜ்யத்தை அடைவாய். வரம் ததாமிதே பத்ர துவம் அக்னிபதபாக்பவ. அக்னிபதத்தை உடையவனாக நீ ஆவாய். சர்வேஷாமேவ தேவானாம் வதனம் துவாம் பவிஷ்யசி. எல்லா தேவர்களுடைய முகமாக, என்ன, அக்னிமீளே புரோஹிதம் அப்படின்னு சொல்லி எல்லாராலும் போற்றப்படக்கூடிய அக்னி பகவான். எல்லா ஹவிஸும் அக்னி முகமாக தானே போறது. அதனால அக்னி தான் எல்லா தேவதைகளுடைய வாயாக ஆறுது. அதுதான் இங்க சர்வேஷாமேவ தேவானாம் வதனம் துவம் பவிஷ்யசி. ஹவ்ய வாகனன்னு பெயர். ஹவிச வகிச்சுண்டு எடுத்துக்கொண்டு போய் அந்தந்த தேவதைகளுக்கிட்ட சேர்க்கிற வேலையை பண்றதுனால ஹவ்யவாகனன்னு அக்னிக்கு பெயர். வகதி அப்படின்னா கேரியர்னு அர்த்தம். அந்தந்த தேவதைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதியை கொண்டு போய் சேர்க்கிறது அக்னி தானே. அதனாலதான் எல்லாருக்கும் வதனமாகிறார். சர்வேஷாமேவ பூதானாம் துவமக்னே அந்தஸ்சரோபவா. எல்லா உயிரினங்களுக்குள்ளும் உள்ள இருந்துட்டு இருக்கிறது அக்னி தானே. ஏன்னா சாப்பாடு ஜீரணமானாதான் உடம்பு இருக்க போறது. சாப்பாடு ஜீரணமானாதான் உடம்புல சக்தி இருக்க போறது. அப்ப நம்ம கண்ணு பார்க்கணும்னா உள்ள சக்தி இருக்கணும், காது கேட்கணும்னா உள்ள சக்தி இருக்கணும், வாய் பேசணும்னா சக்தி இருக்கணும், கை கால் வேலை செய்யணும்னா சக்தி இருக்கணும். இந்த சக்தி இருக்கணும்னா என்னன்னா சாப்பாடு ஜீரணமாகணும். அப்ப அந்த ஜீரணத்தை பண்றது அக்னி தானே, ஜாட்டரா அக்னி தான். ஜீரணம் பண்றது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள டெம்பரேச்சரா இருந்துட்டு இருக்கோம் இல்லையா, 98 டிகிரிஸ் இருக்கா பாருங்கிறான் உடம்புல. அப்ப அந்த அக்னியினுடைய சஞ்சாரம் எல்லா ஜீவன்கள்லயும் இருக்கு. தர்மராஜேந்திரயோர் மத்தியே திகீஷோ ராஜ்யம் ஆப்னுஹி. தர்மராஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக யமதர்மன், இந்திரன், இவா ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இடத்துல ஆக்னேயம்ங்கிற திக்கு. யம தர்மராஜா எங்க இருக்கார்? தெற்க இருக்கார், தட்சிணம். இந்திரன் எங்க இருக்கான்? பூர்வி திசையில இருக்கான். இது ரெண்டுக்கும் நடுவுல தென்மேற்கு திசையில ஆக்னேய திக்பாகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த இடம், அங்க போய் நீ உன்னுடைய ராஜ்யத்தை ஆரம்பிப்பா என்ன ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றார். அது தவிர நீ இங்க ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணிருக்கியே, அது உன் பேர்ல வழங்கப்படும். துவயாயுதம் ஸ்தாபிதம் லிங்கம் தவநாம்னா பவிஷ்யதி. அக்னீஸ்வர இதிக்யாதம் சர்வ தேஜோபிர் அபிபிருங்கனம். அக்னீஸ்வரன் பெயருடையதாகிய இந்த லிங்கம் ரொம்ப பிரசித்தமாக தேஜஸ்வரூபமாக பிரகாசிக்கிறதாக இருக்கும்.
பக்தர்களுக்கு பயம் நீக்கும். எதுல என்ன இடி மின்னல்ல இருக்கிற பயத்தை நீக்குமா. அக்னீஸ்வரஸ்ய பக்தானாம் ந பயம் வித்யுத் அக்னிஜம். மின்னல் இடினாலையும் நெருப்புனாலையும் அவளுக்கு பயம் வராதான். இந்த அக்னீஸ்வரரை யார் பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு இடிமின்னல் பயம் வராது. அதே மாதிரி ஜீர்ண ஆகிற பிரச்சனைகள்லாம் இருந்தா இந்த அக்னீஸ்வரர் போக்குவார்னு வரம் கொடுக்கிறார் பரமேஸ்வரன். அக்னிமாந்திய அபயம் நைவனாகால மரணம் அனாகால மரணம் கொச்சிது. அகாலத்துல மரணம் ஏற்படாது. அப்படி இந்த அக்னீஸ்வரருக்கு ஒரு மகிமை ஏற்படும்னு பரமேஸ்வரன் வரம் கொடுக்கிறார். அக்னீஸ்வரம் சமபியர்ச்ச காஷ்யாம் சர்வ சமிருத்திதம் அந்யத்ராபி மிருதோ தெய்வாத் அக்னிலோகே மஹீயே. காசியில இருக்கக்கூடிய இந்த அக்னீஸ்வரரை யாரெல்லாம் பிரார்த்தனை பண்றாளோ அவ காசியில மரணம் சம்பவிக்காம வேற எங்கேயாவது போய் மரணத்தை அடைஞ்சா கூட அக்னிலோகத்தை அடையறா அப்படின்னு அடைவார்கள்னு அங்க வரம் கொடுக்கிறார். அக்னிலோகே மஹீயதே. அதனால நீ திருப்பியும் காசிக்கு போய் கல்பம் முடியற வரைக்கும் அங்க இருப்பாயாக. எங்க இருப்பேன்னா வீரேஸ்வரஸ்ய பூர்வேண கங்காயா பச்சிமே தட்டே. என்ன இது இவருக்கு சொல்லல. யாரு அக்னீஸ்வரரை பிரார்த்தனை பண்றாளோ அவ வருவாளாம். ததா காஷீம் புனகா பிராப்பிய கல்பாந்தே மோக்ஷமாப்னுயாத் வீரேஸ்வரஸ்ய பூர்வேண கங்காயாக பশ্চিமே தட்டே. கங்கையினுடைய மேற்கு தட்டத்துல வீரேஸ்வர லிங்கத்துக்கு கிழக்க, அதாவது நம்ம இப்ப இருக்கிற இந்த கட்டங்கள்லாம் இருக்கே, அனுமான் காட், தசாஸ்வமேத் காட், இந்த கட்டங்கள் எல்லாமே கங்கையினுடைய கிழக்கு கரையில தான் இருக்கு. கிழக்க பார்க்க நிக்கிறோம்னா இடது கை பக்கம் வடக்கு, வலது கை பக்கம் தட்சிண பாகத்திலிருந்து கங்கை வடக்க போகிறது நதி பிரவாகம் அப்படி இருக்கும். அப்போ நம்ம இந்த கட்டங்கள்லாம் நிற்கும் போது கங்கை வலது பக்கத்துல இருந்து தான் வரா. அப்ப எதிர்க்க பூர்வ பாகத்துல பார்த்து நம்ம சந்தியா வந்தனாதிகள்லாம் பிராத சந்தியா மாத்தியானிகாதிகள் வரைக்கும் கங்கை தரையில கங்கையை பார்த்துட்டு பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வீரேஸ்வர லிங்கம் இருக்கு. அதுக்கு பூர்வ பாகத்துல கங்கா தட்டத்துல இருந்து அக்னீஸ்வரம் சமாராத்திய அக்னிலோகே வசேன் நரஹா. அங்க இருந்துட்டு அக்னீஸ்வரரை வீரேஸ்வரருக்கு கிழக்காக இருக்காராம் அக்னீஸ்வரர். அங்க இருக்கிற அக்னீஸ்வரரை நமஸ்காரம் பண்ணி, ஏன்னா வீரேஸ்வர ஆராதனம் பண்ணவர் தானே வைஸ்வானரர். அந்த வீரேஸ்வர பிரசாதத்தினாலதான் கிடைக்கிறது. அவர் அக்னீஸ்வரர்னு ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணார். அப்படிங்கிறதுனால அங்கதான் இருக்கணும் அக்னீஸ்வரர்ன்ற சுவாமி. பித்ருபியாம் ஸ்வஜனைஹி சார்த்தம் சார்த்தம் மித்ரபந்து சமாயுதா விமானமிதம் ஆருக்ய பிரயாக்கியேவ திசப்பதேஹே. எல்லாரோடும் கூடி பண்ணுங்கிறார். அப்படி பண்ணும் பொழுது அக்னிலோகத்துல தன்னுடைய பெற்றோர்கள் பந்துக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து வாசம் பண்ணுவார்கள். விமானமிதம் ஆருஹ்ய, இந்த விமானத்துல ஏறி இந்த திக்பதி ஹே திக்பதே இத்யுக்த்வா ஆனிய தத் பந்தூன் பித்ரோஸ்ச பரிபஷ்யதோஹோ. திக்பதித்வே அபிஷிச்யாக்னி தத்ர லிங்கே சிவோ அபிஷத்து. பரமேஸ்வரன் என்ன பண்றார், எல்லா பந்துக்கள் மித்திரர்கள் அவனுடைய பெற்றோர்கள் எல்லாருக்கும் முன்னாடியும்
இந்த திக்பதித்துவம் ஆக்னேய திக்குக்கு பத்தியாக இந்த வைஸ்வானரை முடிசூட்டி திருப்பியும் அந்த லிங்கத்துக்குள்ள போய் அபிஷத்து அங்க வாசம் பண்றாராம். திருப்பியும் லிங்கத்துல போய் அந்தர்தனம் ஆயிட்டார் பரமேஸ்வர். கணாவு சதுஹு. அதனால இப்படியாக அக்னியினுடைய விற்த்தாந்தம். அதுக்கப்புறம் அக்னி தொடர்ந்து ஆக்னேய திக்கினுடைய அதிபதியாக அக்னிலோகத்துக்கான ராஜாவாக அக்னியினுடைய இயக்குகின்ற தேவதையாக இருந்திருக்கார் என்பதாக முடிகிறது. கணாபூச்சது இத்தம் அக்னிஸ்வரூபம் தே சிவசர்மன் பிரவர்ணிதம் விமன்யஸ்ரோது காமோசி கதையாவஸ்ததீரயா. இப்படியாக அக்னிஸ்வரூபம் உனக்கு சொல்லப்படுறது. ஹே சிவசர்மா, வேற என்ன கேட்கணும்னு ஆசைப்படுற சொல்லு அப்படின்னு இந்த 2 கணங்களும் கேட்கவும் இதி ஸ்ரீ ஸ்காந்தே மகாபுராணே ஏகாஷீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் திருத்தீயே காஷீகண்டே பூர்வார்த்தே வன்னிலோக வர்ணனம் நாம ஏகாதசோத்தியாய. வன்னிலோகம் வர்ணனம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய இந்த 11வது அத்தியாயம் இதோடு பூர்த்தி ஆகிறது. அடுத்தது துவாதசோத்தியாய. இது நிருதி வர்ணலோக வர்ணனே பிங்காட்சாக்கியான வர்ணனம். இந்த நிருதி வர்ணலோகங்கள் வர்ணிக்கிற சந்தர்ப்பத்துல பிங்காட்சன் என்பதாகிய ஒரு சதாத்மாவனுடைய விற்த்தாந்தம். அத இங்க இந்த 12வது அத்தியாயம் சொல்றது. சிவசர்மோவாச்ச, சிவசர்மன் சொல்றார், நைர்ரிதாதீன் கிரமான் லோகானாக்கியாதம் புருஷோத்தமௌ புருஷோத்தம் அபாதாப்ஜ பராகோ தூசராலகௌ. நிருத்தியினுடைய லோகத்தை பத்தி எங்களுக்கு எனக்கு வர்ணனை பண்ணணும். நிருதாதீன் கிரமாத்து, ஏன் நீங்க அப்படின்னு சொல்லி இவாளையும் ஸ்தோத்திரம் பண்றாளாம். புருஷோத்தம பாத அப்ஜ பர, புருஷோத்தமனாகிய மகாவிஷ்ணுவனுடைய பாதாப்ஜங்கள் இருக்கே, திருவடி தாமரைகள்ல தலையை வச்சு வணங்குறதுனால அந்த தூசி இவாளோட முன்குடுமையில பட்டு இருக்கான். அப்பேற்பட்ட கணங்களே அப்படின்னு, விஷ்ணுவனுடைய கணங்கள் தானே, அதனால அப்படி அவளை பிரார்த்தனை பண்றார். கணாவூச்சதுஹு, கணங்கள்லாம் சொல்றது. ஆகர்ணய மகாபாக, கேளுங்கோ சொல்றோம். இந்த சம்யமினி அப்படிங்கிற இந்த நகரம், யமதர்மராஜா அவனுடைய இந்த நகரம் இருக்கே, அதை தாண்டி இருக்கக்கூடிய நிருதி என்று தென்மேற்கு திக்குக்கான ஒரு நகரம். அதை யாரு அங்க இருக்கான்னா, புண்ணிய ஜனங்கள்லாம், சாது விருத்தி உடையவா, புண்ணியவான்கள்லாம் இருக்கக்கூடிய நகரமாக அது இருக்கு. புண்ணியவான்கள்லாம் சாதாரண மனுஷர்கள் கிடையாது, ராட்சசர்கள் நல்ல விருத்தி பண்றதுனால இங்க நிவாசம் பண்றாளாம். ராட்சசா நிவசந்தி அஸ்யாம் அபரத்ரோஹினஹா சதா ஜாதி மாத்திரேண ரக்ஷாம்சி விருத்தைஹி புண்ணிய ஜனாயிமே. பிறப்புனாலதான் ராட்சசர்கள், மற்றபடி தங்களுடைய நல்வழி நடத்தையினால அவ சாதுவிருத்தி உடையவர்கள் அப்படிங்கிறதுனால அப்பாள்லாம் இந்த லோகத்துல இருக்கா. ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிற ஸ்மிருதி வாழ்க்கைய வாழ்ந்தவா. ஸ்மிருதியுக்த ஸ்ருதிவர்த்மானஹா யாதா வர்ணாவரேஷ்வபி. ஸ்ருதி சொல்லியிருக்கிற, ஸ்ருதி ஸ்மிருதி சொல்லியிருக்கிறபடியான வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். நாத்ரியந்தே அன்னபானா நாம் அஸ்மிருதி உக்தம் கதாச்சன. ஸ்மிருதியில சொல்லப்படுறதுக்கு விருத்தமாக அன்னபானங்களே பண்ணாதவர்கள். ஸ்ருதியில எப்படி சொல்லியிருக்கோ, ஸ்மிருதியில எப்படி சொல்லியிருக்கோ அப்படிப்பட்ட ஆகாரங்க நியமங்கள் வச்சுட்டு இருக்கிறவா. பரதார பரத்ரவிய பரத்ரோக பராங்முகாகா.
அடுத்த ஸ்திரீ மேல் ஆசைப்படுறது, அடுத்தவர்களுடைய சொத்து மேல் ஆசைப்படுறது, அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்றது, இப்படியெல்லாம் இல்லாம இருக்கிறவர்கள் ஜாதா ஜாதோ நிகிருஷ்டாயாமபி புண்ணியானுசாரிணா, புண்ணியத்தை அனுசரிச்சிருக்கிறவர்கள் விஜாதி பக்தி உபன்னார்த்தைகி ஆத்மானம் போஷயந்தியே, பிராமணா நல்ல சத்விருத்தத்தோட இருக்கக்கூடிய பிராமணர்கள் மேல பக்தி உடையவர்களாக, அறவாழி அந்தணன் ஆள் சேர்ந்தார்கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரோன்னு, அந்த மாதிரி அறத்தின்படி வாழ்கின்ற தர்மப்படி தன்னுடைய ஆச்சார நியமங்களோட சாதுவிருத்தம் உடையதாகிய பிராமணால சரணம் அடைஞ்சிருக்கிறவர்கள், அப்படி இருந்தவர்கள் சதா சங்குச்சிதாங்காச்ச துவஜ சம்பாஷணாதிஷு, பெரிய பெரிய பண்டிதாள்கிட்டலாம் பேசும் பொழுது தன்னை சுருக்கிண்டு ஒரு பவ்யத்தோட வினயத்தோட அவர்கள்ட்ட பேசுகிறவர்கள். ஆஹூதா வஸ்திரவதனா வதந்தி த்விஜசந்நிதௌ, என்ன வாயை பொத்திண்டு பேசுவாளாம் பெரிய பெரிய பிராமணர்கள் பண்டிதா மகான்கள்கிட்ட பேசும் பொழுது. அதே மாதிரி அவளை பத்தி சொல்லும் போது ஜெய ஜீவ பகோநாத சுவாமின் இதிஹிவாதினஹா, நல்ல விதமாக அவளை கூப்பிடுவாளாம், உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் சுவாமி. இந்த காலத்துலயே சாமி சாமிங்கிறானோ இல்லையோ, நம்ம திருநெல்வேலி பக்கம் கும்பகோணம் பக்கம் ஐயா ஐயான்னுவான், அங்க சாமி சாமி. உடனே ஏன் சுவாமின்னு சொல்லணும், சுவாமி ஐயான்னு சொன்னா போறாதா? சுவாமிங்கிறது கடவுள் தானே, சுவாமினா கடவுள் இல்ல, ஸ்வம் அஸ்ய அஸ்தி இதி சுவாமி, யாருக்கான சொத்தாக நான் இருக்கணும்னு அர்த்தம். பகவான சுவாமின்னு ஏன் சொல்றேன்னா, ஈஸ்வரனுடைய சொத்து நான் அப்படிங்கிறதுனால சுவாமி. இங்க உடையவன் அப்படின்னு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றது. அத இங்க சுவாமின்னு ஒரு சர்வெண்ட் மாஸ்டர் சொல்றான்னா என்ன அர்த்தம்? இவன் தான் சொத்துக்கு உரிமையாளன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அது சாதாரணமான வார்த்தை தான். ஆனா இங்க உயர்ந்த விருத்தம் உடையவர்கள் பிராமணால சுவாமின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு அடிமையாக இருக்கேன்னு அர்த்தம். அடிமைன்னா அடிமைத்தனம்னு அர்த்தம் கிடையாது. அந்த நல்ல குணத்திற்கு நான் என்னைக்கும் சர்வீஸ் பண்ற மென்டாலிட்டியோட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாவம், அவ்வளவுதான். அதுக்காக அடிமைப்படுத்தினா ஆண்டான் அடிமை அப்படின்னு பேசப்படாது. அது தாத்பரியம் அது இல்லை. அந்த மாதிரி சில விகிருதிகள் இருந்ததுங்கிறது உண்மைதான். அது பீப்புளோட மிஸ்பிஹேவியர் தானே ஒழிய, இங்க சாஸ்திரம் சொல்றது என்னன்னா, நல்ல தர்மத்தோடு வாழற வாழ்கிட்ட வினயத்தோடு இருக்கிறது நமக்கு நல்லது அப்படிங்கிறதால. தீர்த்த ஸ்நானபரா நித்தியம் நித்தியம் தேவபராயணாக, நித்தியம் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றவர்கள், தேவதைகளை உபாசனை பண்றவர்கள், த்விஜேஷு நித்தியம் பிரணதாக ஸ்வநாமாக்கியான பூர்வகம், தன்னோட பெயரை சொல்லி நமஸ்காரம் பண்ணுவாளாம் பெரியவாள்லாம் பார்த்தா. தமதான தயா க்ஷாந்தி சௌச்ச இந்திரிய வினிகிரஹா, நல்ல நல்ல குணங்கள், தமம் தானம் தயை, சாந்தி, சாந்தினா பிரத்யுபகார. இது மனசுல ஏதாவது ஒரு கஷ்டம் நடந்தா கூட அதுக்கு இம்மீடியட் மைண்ட்ல ரியாக்ஷன் இல்லாம அதை சகிச்சுட்டு போறவான்னு அர்த்தம். சௌச்சம் சுத்தமான ஒரு விருத்தி, இந்திரிய வினிகிரஹா, இந்திரியங்கள் மேல ஒரு கட்டுப்பாடு, அஸ்தேயம் திருடாமல் இருக்கிறது, சத்தியம் அஹிம்சை, அப்படி இந்த விதமான தர்மங்கள் இவாளுக்கு யாருக்கு இருக்கோ அவள்லாம் இந்த லோகத்துல இருக்கா. அப்புறம் சர்வபோக சமிருத்தாகத்தே வசந்தியத்திர புரோத்தமே, இங்க எல்லா சமிருத்திகளோடு அவள்லாம் இங்க வாசம் பண்றா. நல்ல விருத்தம் இருக்கிறவாள்லாம் இங்க வாசம் பண்ணக்கூடிய ஒரு லோகம் இந்த நிருதி லோகம். அது மட்டும் இல்லாமல் மிளேச்சாபி சுதீர்த்தேஷு ஏ மிருத்தானு அனாத்மகாத்தகாக, தற்கொலை பண்ணிக்கிறவாளை தவிர மற்றபடி மிளேச்சாளா இருந்தா கூட நல்ல தீர்த்தங்கள்ல தீர்த்த ஸ்நானம் பண்ணவா இங்க விகாய காஷியும் நிர்வாண விஸ்ராணாந்தே அத்திர போகினஹா, காசியை தவிர மற்ற தீர்த்தங்கள்ல உயிரை விட்டவர்கள், தற்கொலை பண்ணின்னு உயிரை விடப்படாது. சாமான்யமாக தீர்த்தத்துல வாசம் பண்ணி கடைசி காலத்துல உயிர் போச்சுன்னா இந்த நிருத்திக்கு லோகத்துக்கு வராலாம். காசியில இருக்கவா மட்டும் இங்க வர்றது இல்லைன்னா, ஏன்னா அவன் மோட்சத்தை அடைஞ்சிடுறானே. நிர்வாண விஸ்ராணாந்தே,
என்ன அவள்லாம் நிர்வாணத்தை நிர்வாணம்னா மோட்சத்தை அடையிறதுனால காசிவாசி இங்க வர்றதில்ல, மற்றவாள்லாம் இங்க வந்து போகத்தை அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றது. அப்போ ஏன்னா இந்த தற்கொலை பண்றவாள்லாம் வந்து அந்தந்தமோ விஷேயுஹு ஏ ஏஜா ஆத்ம ஹனோஜனாஹ புக்த்வா நிரயசாஹஸ்ரம் தேஜஸ்யுர் கிராமசூகராஹ. தற்கொலை பண்றது ரொம்ப அதமம். ஏன்னா தற்கொலை பண்ணிக்கிறவன் வந்து ரொம்ப இருட்டா இருக்கக்கூடிய நரகத்துல போய் கஷ்டத்தை அனுபவிப்பா. 1000 நரகங்களுடைய கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு அடுத்த ஜென்மா ஏற்படுமா என்னவான்னா கிராமத்துல இருக்கிற பன்னியா பிறப்பான்ட்டார். புக்துவா நிறைய சகாஹஸ்ரம் 1000 நரகங்களை அனுபவிச்சு தேஜஸ்யு கிராமசூக்கராகா கிராமத்துல இருக்கிற பன்னியா பிறப்பா. அதனால எக்காரணத்தை கொண்டும் ஆத்மகாத்தம் பண்ணக்கூடாது. ஆத்மகாத்தோ ந கர்த்தவ்யா தஸ்மாத் குவாபி விபஸ்சிதா. அதனால தற்கொலை பண்ணிக்கிறது மகா தப்பு. அப்படி இருக்கிறவாளுக்கு நன்மை எதுவுமே ஏற்படாது. அதனால அந்தந்த க்ஷேத்திரத்துல போய் வாழ்ந்து தன்னுடைய உயிரை விட்டுட்டு நிருத்தி லோகத்துக்கு வர்றது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி இந்த நிருத்தி லோகத்துக்கு வேற யார் வரான்னா எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, அவ இங்க வரா. அந்தியஜாபியே கேச்சித் தயா தர்மானுசாரிணஹ பரோபகிருதி நிஷ்டாஸ்தே வசந்தியத்ர து சத்தமாஹ. அந்தியஜா நிருணாம் அந்தியஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத் தேவமன்யம் நஜானே நஜானேன்னு சுப்பிரமணிய போஜங்கத்துல ஆச்சாரியால் சொல்றார். அந்தியஜா கடை நிலையில இருக்கக்கூடியவன். அது வர்ணத்தை சொல்லுதுன்னு எடுத்துட்டாலும் சரி, இல்ல வசதிகள் நடத்தை எல்லாத்துலயும் கூட கடைசியாக இருந்துட்டு அதே சமயத்துல தர்மத்தை அனுஷ்டிச்சுண்டு பரோபகாரம் பண்ணிண்டு யார் இருக்காளோ அவள்லாமும் இந்த லோகத்தை வந்து அடையறா. அதனால ஜாதி மத பேதம் இல்லாமல் தர்மம் பண்றவன் வரா. இந்த கடவுளை தான் நீ ஃபாலோ பண்ணணும், இந்த மதத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. தர்மம் பண்ணேன்னா இந்த சொர்க்காதிகள் கிடைக்கிறது. என்ன இப்படி சொல்றேன், இது ஒரு விஷயமா? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. தெரிஞ்சதுதான் நம்ம சொல்றோம். இல்ல மதங்கள் என்ன சொல்றதுன்னா, நீ எப்படிதான் நல்லவனா இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ மக்களுக்கு உபகாரம் பண்ணாலும் சரி, எந்த உயிரையும் கொல்லாம இருந்தாலும் சரி, இவரை நீ நம்பலன்னா நரகத்துக்கு தான் போவேங்கிறான். என்ன அது சரியா இல்லையே அப்படி சொல்றது? அதனால இங்க வந்து என்ன சொல்றாருன்னா, யாரா இருந்தாலும் சரி, எதுல பிறந்திருந்தாலும் சரி, தர்மத்தை பண்ணேன்னா இந்த லோகத்துக்கு வந்து அடைவாய் அப்படின்னு சொல்றார். சொல்றார் அஸ்ய ஸ்வரூபம் வக்ஷ்யாவோ திக்பதேஹே க்ஷணதஸ்ருணு மத்தியே விந்தியாட விபுரா பக்வணஸ்த ஜனாக்ரணீஹி. இத பத்தி இதனுடைய ஸ்வரூபம், இந்த திக்பதியினுடைய ஸ்வரூபம் கதையாக உனக்கு சொல்றேன், கொஞ்சம் கேளு. விந்திய மலைக்கு நடுவுல பக்வணஸ்த ஜனாக்ரணீஹி, அங்க பக்கணஹா அப்படின்னு ஒரு இடம், ஒரு கிராமம். அந்த இடத்துல சபரம்னு ஒரு கிராமத்துல பிங்காட்சன் ஒருத்த வசிச்சு வரான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். பல்லி பதிரபூதுக்ரஹ் பிங்காக்ஷயிதி விஸ்ருதா நிர்விந்தியாயாஸ்தடே சூரஹ க்ரூரகர்ம பராங்முகஹ. என்னதான் அவன் விந்திய மலையில இருக்கக்கூடிய வேட்டைக்காரர்களுக்கு நடுவுல பிறந்திருந்தாலும் குரூரமான விஷயங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்காம இருந்தானாம்.
அவன் அந்த வழியாக போயிட்டு இருக்கிற வழிப்போக்கர்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு தன்னால் ஆன பிரயத்தனம் பண்ணா. என்னென்ன விதமான புலி முதலான மிருகங்கள் இந்த வழியாக போறவர்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துதோ அதை வேட்டையாடினானா. வேட்டையாடுறவனாக இருந்தாலும் தேவையில்லாம பறவைகளையோ இல்ல மான் முதலான சாதாரண மிருகங்களையோ, தூங்கின்னு இருக்கிற மிருகங்களையோ, இல்ல புணர்ந்துன்னு இருக்கிற மிருகங்களையோ, தண்ணி குடிக்க வர மிருகங்களையோ, ரொம்ப குட்டியாக இருக்க மிருகங்களையோ, கர்ப்பமா இருக்கிற மிருகங்களையோ வேட்டையாடுறது இல்லையா. கெட்ட வழக்கங்கள் அந்த வேட்டைக்காரர்களுடைய சமூகத்துல இருக்கிற கெட்ட வழக்கங்கள் எல்லாம் விட்டுட்டு நல்ல தர்மத்தை பண்ணிட்டு இருந்தா அங்க இருக்கக்கூடிய வழிப்போக்கர்களுக்கு இடம் கொடுத்து அவளை சௌக்கியமா இருக்க பண்ணிட்டு இருந்தான். பசியா அங்க வந்தவாளுக்கு பசி நீக்கின்னு இருந்தான். கால்ல செருப்பு இல்லாம நடந்துட்டு இருக்கவாளுக்கு செருப்பு கொடுத்தானா. துணி இல்லாதவாளுக்கு தன்னால் ஆனது மான் தோலை எடுத்து கொடுத்தானா. தனியாக போயின்னு இருக்கான்னா அவளுக்கு துணையா போய் கொண்டு போய் சேர்ப்பானா. அவர்கிட்டேந்து அதுக்காக பிரத்யுபகாரமாக தனங்களை வாங்கிக்க மாட்டானா. அவ என்ன பயம் இருந்தாலும் நீக்கி இந்த வந்திய வனப்பகுதியில என்னுடைய ஆளுமைக்குள்ள இருக்கிற எல்லாமே என்னுடைய பெயர்னால வழங்கப்படட்டும். ந ஜிகிருக்ஷதி தேபியோர்த்தமபயம் சேதி யச்சதி ஆவிந்தியாடவி மனோ மே நாம கிராஹ்யம் துஷ்டபயாபகம். இந்த விந்தியதட் ஆவிந்தியாட் அடவி மே நாம, இந்த விந்தியா தட்டம் முழுக்க என்னுடைய பெயர் கிராஹ்யான் துஷ்டபயாபகம், துஷ்டர்களுடைய மேல இருக்கக்கூடிய பயத்தை நீக்கிறவன் என்று என்னுடைய பெயர் வழங்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி நல்லதே பண்ணிட்டு இருந்தானா. எப்பவும் தன்னுடைய பையனோட சேர்ந்து க்ஷேத்திரங்களுக்கு போவானா. அவள்லாமும் இந்த க்ஷேத்திரங்கள் போகிறதுனால புண்ணியத்தை அடைஞ்சா. அப்படி பிங்காக்ஷன் இருந்துட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல இந்த வனமானது ரொம்ப பிரசித்தி அடைஞ்சது. யாருமே பயப்படுறது இல்லை அங்க போறதுக்கு. எல்லாரும் தைரியமா போயிட்டு இருந்தாலாம். அப்போ ஒரு யாத்திரிகளுடைய ஒரு கூட்டம் பல விலை உயர்ந்த வஸ்துக்களை எடுத்துட்டு சத்தத்தை போட்டுண்டு அவ பாட்டு பாடின்னு போயிட்டு இருந்தாளாம். அந்த சப்தம் பிங்காக்ஷனுடைய மாமாவத்தன் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கான், அவன் காதுல விழுந்துதான். கதாச்சித் தத் பித்ருவ்யேன சமீப கிராமவாசினா. பித்ருவ்யா அப்பா வழி மாமன் பெரியப்பா. சமீப கிராமவாசினா பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கான். ஸ்ருதா கார்பட்டிகானாம் ஹி சார்த்த சார்த்தோ மகாஸ்வனஹா. அந்த வழியாக போயின்னு இருக்கக்கூடியவாளுடைய சப்தத்தை கேட்கறான். கேட்ட உடனே அவ சொத்தெல்லாம் கொள்ளடிக்கணும்னு அவனுக்கு உத்வேகம் வந்துடுத்து. எல்லாரையும் கொன்னுட்டு அந்த விஷயங்களை குடுங்கிக்கணும் அப்படின்னு. பிங்காக்ஷன் அந்த சந்தர்ப்பத்துல வேட்டையாடுறதுக்காக வெளியில வந்திருக்கான். பரப்பிராணதுருகாம் பும்சாம் ந சித்தேயுஹு மனோரதாஹ விஸ்வம் குஷலிஸ்தேனை தத் விஸ்வேஷ பரிரக்ஷிதம். அவன் நினைக்கிறான் இந்த உலகம் சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தானே விஸ்வநாதர் உலகத்தை ரட்சிக்கம் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வம் குஷலிஹி தேன ஏதது விஸ்வேஷ பரிரக்ஷிதம். இந்த பூமியானது விஸ்வேஸ்வரனால ரட்சிக்கப்படுறது. அதனால தப்பான எண்ணத்தோட எதுவும் பண்ணப்படாதே அப்படின்னு இவனோட மனசுல யாரும் எதுவும் பண்ணப்படாதுங்கிற எண்ணம் இவன் மனசுல மேலோங்கி இருக்கு. எது நடக்குமோ அதான் நடக்கணும். தப்பான விஷயத்தை நம்ம போய் பண்ணோம்னா அது பாபத்துல கொண்டு போய் வந்துடும். அதனால உலகத்துல நல்லது வேண்டும் நினைக்கிறவன் நல்லதை தான் பண்ணணும்
விதிதிருஷ்டம் யதோ பாவி கலுஷம் பாவி கேவலம் தஸ்மாதாத்மசுகம் பிரேப்சுஹு இஷ்டானிஷ்டம் ந சிந்தயேத் சிந்தயேத் சேத் ததா அச்சிந்தியோ மோக்ஷோபாயோ ந சேதரஹ. அதனால இந்த மாதிரி தப்பான விஷயங்களை நினைக்காத. நினைக்கணும்னா மோட்சத்தை பத்தி நினை. மோட்சன்றது எப்பவுமே மோட்சத்தை பத்தியான சிந்தனை தான் இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இவன் மனசுல நினைச்சுட்டு இருக்கான். நினைச்சுட்டு இருக்கும் பொழுது காத்தாலையில ஒரு சப்தம் கேட்கறதான். யுஷ்டாயாமத யாமின் யாமின்யாம் அபூத் அபூத் கோலாஹலோ மகான் காதயத்வம் பாதயத்வம் நக்னயத்வம் திருதம் பட்டாஹா. கொல்லு, தள்ளு, அவன்கிட்ட எல்லாத்தையும் புடுங்கு அப்படின்னு சத்தம் கேட்கறதான் காலங்காத்தால எழுந்த உடனே. யாமின்யாம் அபூத்து கோலாஹலோ மகான். ஒரே சப்தம், இதை பண்ணு இதை பண்ணு அடி உதன்னு. என்னடா ஆச்சுன்னு பாக்குறான். இவா எதிர்பக்கத்துல இருந்து வேற சப்தம் வருதான். ஆஹா, எங்களை கொல்லாதீங்கோ கொல்லாதீங்கோ, உங்களால எங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எடுத்துன்னு போயிட முடியுமே, அதை எடுத்துக்கோங்கோ. நாங்க விஸ்வநாதரை நம்பி வந்திருக்கிறவா, எங்களுக்கு வேற எதுவும் கிடையாது, ஈஸ்வரன் தான் எங்களை காப்பாத்தணும், என்ன வேற யாரு காப்பாத்த முடியும்னு இவா மாமாரயத்வம் திராயுத்வம் பட்டா கார்பட்டிகாவயம் அநாயாம் சுலுண்ட்யத்வம் நயத்வம் சயதஸ்தினா. அனாயாசமா எங்கள்கிட்ட இருக்கிறத எடுத்துன்னு போயிடலாமே, எங்கள் நமாரயத்வம், எங்களை கொல்லாதீங்கோ கொல்லாதீங்கோ. நாங்க யாருன்னா வயம் பந்தா அநாதாகா, நாங்கள் அநாதர்கள், வழிப்போக்கர்கள். ஸ்மோ விஸ்வநாத பராயணாக, விஸ்வநாதரை நமஸ்காரம் பண்ணிட்டு அவரையே நம்பி இருக்கிறவா நாங்க. சனாதாஸ்தே நதூரம் சனாதாம் பதிகோ பரஹா. அந்த பகவான் எங்கேயோ இருக்கார், அவர் இப்ப காப்பாத்துவாரான்னு தெரியாது, அதனால நீங்கள்லாம் எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, பிங்காட்சனோட இடமாச்சே, வயம் பிங்காட்ச விஸ்வாசாதஸ்மின் மார்க்கே கிருதோ பயாஹா யாத்தாயாத்தம் சதா குர்ம சச்ச தூரயிதோ வனாத். நாங்க எதுக்கு தைரியமா இந்த வழியா போறோம்னா, இது பிங்காட்சனுடைய இடமாச்சே, அதனால இங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறதுனாலதான் நாங்க போனமே ஒழிய வேற தைரியம் இல்லைன்னு சொன்னது கேட்டாராம் பிங்காட்சன். இதி ஸ்ருத்வாத பிங்காட்சா பட கார்பட்டிகேரிதம் தூரான் மாபைஷ்ட புருவன்னிதி சமாகதா. பயப்படாதீங்கோ பயப்படாதீங்கோ, நான் இருக்கேன்னு சொல்லிண்டே ஓடி வரானாம் பிங்காட்சன். ஒரு க்ஷணத்துல அங்க வந்துட்டான். இது என்ன நடக்கிறது, நான் உயிரோடு இருக்கும்போது இந்த மாதிரி பண்றது யார் அப்படின்னு அவன் கர்ஜிக்கிறான். அப்போ தாராக்ஷன்ற அவனுடைய மாமனானவன் இதி ததா வாக்கியமாகர்ணிய தாராக்ஷா தத் பித்ருவ்யகா கனலோபேன பிங்காக்ஷே பாபம் பாபோ வியசிந்தயத். தாராக்ஷன்றதாகி அவனுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ என்னடா பண்ணலாம், இவன் நம்மளுடைய குலத்துக்கு ஒப்பு இல்லாததா பண்ணிட்டு இருக்கானே, இவனுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தேன், இப்ப இவனை தீர்த்து கண்டிடலாம்னு சொல்லி தன்னுடைய வேலையாட்களை பார்த்து இவனை முதல்ல முடிச்சு கட்டிடுங்கோ, அதுக்கப்புறம் நம்ம யாத்திரிகளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்குள்ள பிங்காட்சன் என்ன பண்றான், டக்குன்னு அந்த க்ஷணத்தை பயன்படுத்திண்டு இந்த யாத்திரிகளை தன்னுடைய வில்லம்புனால காப்பாத்தி உடம்புல அவன் உடம்புல அம்பு பட்டாலும் அவளை கொண்டு போய் ஒரு என்ன சொல்றது, ஒரு சேஃபான இடத்துக்கு போய் சேர்க்கிறானா, பயம் இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறான். எனக்குன்னு நான் ஒரு ஆளா மாட்டின்ட்டேன், ஒரு கூட்டம் கூட இருந்ததுன்னா என்னை காப்பாத்திருக்கலாம், என்னையும் காப்பாத்தின்னு இருக்கலாம், ஆனா இவாளை நம்ம காப்பாத்திட்டோமே அதுவே பெரிய விஷயம்
அப்படின்னு சொல்லி உயிரை விடுறான் அங்கேயே. அப்புறம் அவன் தான் நிருதி லோகத்தை வந்து அடைஞ்சான் அப்படின்னு இந்த கதா சித்தாந்தம் சொல்றது. அபிலஷ்யன்னிதி பிராணானத்யாக்ஷீத்ஸ பரார்த்தः ஏதி கார்பட்டிகாः பிராப்தாः தத்பல்லிம் கதசாத்வசாः யாமதிஸ்த்வந்தகாலே ஸ்யாத் கதிஸ்ததனுரூபதः திகீஷத்வமதः பிராப்தோ நிர்ரித்யாம் நைர்ரிதேஸ்வரः. அந்த காலத்துல என்ன மத்தி புத்தி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் பின்னாடி வரக்கூடிய லோகங்களோ பின்னாடி வரக்கூடிய ஜென்மா ஏற்படும். கதி யாமதி அந்த காலே தத் கதி சியா தத் அனுரூபத கதி சியா, அதுக்கு ஏத்த மாதிரியான கதி ஏற்படும். அப்போ எல்லாத்தையும் காப்பாத்துற ஒரு தன்மையோடு தானே இருந்தான். அதனால திகீஷத்துவம் அத்தகா பிராப்தா, திக் பரிபாலனம் பண்ற ஒரு பொறுப்பு இவனுக்கு கிடைச்சுதான். நிருதியாம் நிருதிதேஸ்வரா, அதனால நிருதி திக்கினுடைய காப்பாற்றுபவனாக தென்மேற்கு திசை, அதுதான் நிருதின்னு சொல்றது. அங்க வந்து அதனுடைய திக்கதிபதியாக திக்பாலகனாக ஒரு ஸ்தானத்தை அடைந்தான் என்று அந்த நிருதியை சொல்லி முடிச்சார். இதுக்கப்புறம் இருக்கிறது வருணலோகம் அப்படின்னு அடுத்த லோகத்தை சொல்றார். இத்தம் அஸ்ய ஸ்வரூபம் தே ஆவாபியாம் சமுதீரிதம் ஏதஸ்ய உத்தரதோ லோகः வருணஸ்ய அஸ்யம் அத்புதः. வருணலோகம்னு ஒரு அற்புதமான லோகம். இதுக்கப்புறம் உத்தரமா வடக்க இருக்கு. ஊப்பவாபி தடாகானாம் கர்த்தாரோ நிர்மலைர்தனைஹி இஹலோகே மஹீயந்தே வருணே வருண பிரபாஹா. இந்த வருணலோகத்துல யார் இருக்கா? பாபி கூப்ப தடாகங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கிறவாளுக்கு இந்த வருணலோகம் சித்திக்கிறது அப்படின்னு வருணலோகத்தை யாரெல்லாம் அடையறாங்கிறத வரிசையா சொல்லிட்டு வருது. என்ன, கிணத்தை வெட்டுறவன், குளத்தை வெட்டுறவன் எல்லாம் வருணலோகத்துக்கு வரான். அது மட்டும் இல்ல, வறட்சி இருக்கிற சந்தர்ப்பத்துல ஜலம் கொடுக்கிறவன், அடுத்தவனுடைய கஷ்டத்தை நீக்கிறவன், கொடை கொடுக்கிறவன், தண்ணீர் குடங்கள் கொடுக்கிறவன், அப்புறம் தண்ணீர் பந்தல் அமைக்கிறவன். அது ஒரு தர்மமாக அந்த காலத்துல தண்ணீர் பந்தல் இப்பயும் அது நடந்துட்டு இருக்கு. அரசியல்வாதி பண்ணிட்டு இருக்கான், அவன்லாம் இந்த வருணலோகத்தை தான் போய் அடைவான்னு சொல்றது சாஸ்திரம். அதே மாதிரி பாத்திரங்கள், தண்ணி பிடிச்சின்னு போறதுக்கான பக்கெட் கொடுக்கிறவன், அதே மாதிரி பானை முழுக்க நல்ல சுகந்தமான ஜலத்தை மக்களுக்கு கொடுக்கிறவன், மரங்களுக்கு தண்ணி ஊத்துறவன், வழிகள்ல ரெண்டு பக்கமும் மரம் நடுறவன், இவெல்லாம் வருணலோகத்துக்கு போறான். அசோகர் மரம் நட்டார்னு படிப்போமே, அந்த மாதிரி பண்றவன் வருணலோகத்துக்கு போறான். அதே மாதிரி சத்திரங்கள் கட்டுறவன், கோயில்கள்ல இருக்கிறதுக்கு மண்டபங்கள் கட்டுறவன், வழிப்போக்கர்களுக்கான துன்பத்தை நீக்கிறவன், கைவிசிறிகளை கொடுக்கிறவன், மயில் தோக்கையோடு இருக்கக்கூடிய கைவிசிறிகளை கொடுக்கிறவன், வெயில் காலத்துல வந்து நிழல் குடை கொடுக்கிறவன், இவெல்லாம் வருணலோகத்துக்கு போறான். அதே மாதிரி வெய்ய காலத்துல குடிக்கிறதுக்கு வந்து நல்ல விதமான பானங்களை கொடுக்கிறவன், ஜூஸ் கொடுக்கிறவன். என்ன, வழிப்போக்கர்களுக்கு வந்து வழிப்போக்கர்களுக்கு மட்டும் இல்லாமல் அது பிராமணர்கள், அவ பண்ணக்கூடிய கர்மாக்களுக்கு உதவி பண்றவர்கள், இவாளுக்கெல்லாமும் இந்த வருணலோகம் கிடைக்கிறதா. அப்புறம் கரும்பு தோட்டம் இருந்து அந்த கரும்பு ஜூஸ் பண்ணி கொடுக்குறானே, பால்னால, எருமை பால், பசும்பால், இதனால வந்து எல்லாருக்கும் வந்து பானங்கள் பண்ணி கொடுக்கிறவா. அதே மாதிரி தாரா மண்டபங்கள், எதுன்னா அந்த ஸ்நானம் பண்றதுக்கு மண்டபம் ஏற்படுத்தி கொடுக்கறது. அப்புறம் சாயா மண்டபம், நிழல் குடைகள் ஏற்படுத்தி கொடுக்கிறவா, இவாள்லாம் வருணலோகத்துக்கு போறாளாம். அதே மாதிரி கோயில்கள்ல தாரா கலாண்டிகாஹா அப்படின்னு சொல்லி கோவில்கள்ல அபிஷேகம் பண்றதுக்கு குடம், தாரா
நம்ம சிவலிங்கத்துக்கு மேல தாரான்னு இருக்குமே, அந்த ஓட்டை ஓட்ட குடம், அது வழியாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் நடக்கிறதோ இல்லையோ, அந்த தாரா குடங்கள் யாரு ஏற்படுத்தி கொடுக்குறாளோ, அப்புறம் க்ஷேத்திரங்கள்ல இருக்கக்கூடிய அழுக்க யாரு தண்ணியை ஊற்றி அலம்புறாளோ, அந்த வழிய சுத்தம் பண்ணி கொடுக்கறவா, கோயில் பிரகாரங்களை சுத்தம் பண்ணி கொடுக்கறவா, அதே மாதிரி பயத்துல இருக்கிறவாளுக்கு யாரு ரட்சணம் பண்ணி, இருட்டு பயத்துல ரட்சணம் பண்ணி கொடுக்குறாளோ, இவ எல்லாரும் வர்ணலோகத்துக்கு போவாளாம். அதே மாதிரி கழுத்துல யாருக்காவது தூக்கு கயிறு கட்டி இருக்கு, இந்த மாதிரி இருக்கிறவன் எல்லாமும் வருணலோக, அவளை கழட்டி விடுறவன் இருக்கானே, அவனுக்கும் வருணலோக பிராப்தி கிடைக்கிறது. அப்புறம் நதியை கடந்து அழிச்சின்னு போறதுக்கு இந்த படகு ஓட்டுறவன், இல்ல வேற விதமாக அவளை கடத்தி அழிச்சின்னு போறது, பிரிட்ஜு கட்டுறவன் எல்லாமும் சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். அவள் இல்லாம இந்த வருணலோகத்துக்கு வரா. அப்புறம் இன்னொன்னு சொல்றார், என்னன்னா இந்த படித்துறை கட்டி கொடுக்குறானே அவெல்லாம் வரலோகத்துக்கு வரான்னு சொல்றது. கட்டான் புண்ணிய தட்டின்யாதேஹே பந்தயந்தி ஷிலாதிபிஹி தோயார்த்தி சுகசித்தியர்த்தம் ஏ நராஸ்தே அத்திர போகினஹா. கட்டம், கட்டம்னா படித்துறை. புண்ணிய தட்டின்யா, புண்ணிய தீர்த்தத்துக்கு படித்துறை கட்டி கொடுக்குறாளே, அவள்லாம் இந்த லோகத்துக்கு வந்து அதுவும் கல்லால பண்ணி கொடுங்கிறா. ஷிலாதிபிஹி தோயார்த்தி சுகசித்தியர்த்தம். என்ன, அதனால ஸ்நானம் பண்றதுக்குன்னு வர்றவனுக்கு வந்து சௌகரியத்தை பண்ணி கொடுக்கிறவன், அவனுக்கு வந்து இந்த வருணலோகம் கிடைக்கிறது. தாகத்தை தீக்கிறவன், விதர்ப்பயந்தி ஏ புண்ணியாகா ரிஷிதான் சீதலைர் ஜனைஹி. ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை கொடுத்து அவளோட தாகத்தை யார் தீக்கிறானோ, தேத்திர வை வருணே லோகே சுகசந்ததி பாகினா, ரொம்ப நாளைக்கு வாழ்வா அப்படின்னு பலவிதமான விஷயங்களை சொல்லிட்டு, கர்தம பிரஜாபதின்றவன் எப்படி இந்த வருணலோகத்தின் அதிபதியாக ஆகிறான்ற கதைய அஸ்யோத்பத்தியம் ஸ்ருணு பதேர் வருணஸ்ய மகாத்மனாக, வருணபதத்தை எப்படி அடைஞ்சா யாரு, ஆசீன் முனிரமேயாத்மா கர்தமஸ்ய பிரஜாபதேஹே. பிரஜாபதி புத்திரனாகிய கர்தமன் இந்த வருண பதவியை எப்படி அடைஞ்சான் அப்படிங்கிற விற்த்தாந்தத்தை சொல்றேன், கேளுங்கோன்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.